ஹாய்ங்க. இன்னைக்கு விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஹஸ்பண்டோட நாங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது போன பிளேஸ் தான் இது. ஆக்சுவலா வந்து இது மியூசியம், ஷெல்ஸ் மியூசியம் மகாபலிபுரத்தில இருக்கு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேர் விசிட் பண்ணியிருப்பீங்க. நாங்க அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போனோம். ஏன்னா, நான் இதுவரைக்கும் சென்னையில இருக்க ஒரு சில பிளேஸ்க்கு மட்டும் தான் போயிருக்கேன். அதுவுமே வந்து நாங்க எங்க வீட்ல எங்கேயுமே வெளியில அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க தான் வந்து கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. அதில ஃபர்ஸ்ட் பிளேஸ்னா இதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த ஷெல்ஸ் மியூசியமில் நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டான ஷெல்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து உங்களோட பார்ட்னரோட நீங்கள் போயிட்டு அங்கே விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே என்ட்ரன்ஸ்லேயே நல்ல பெரிய பெரிய ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருந்தது. ரொம்ப க்ளீனாக அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃப்ரீடமாக வெளியில் வந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரீடமாக ஒரு பேர்டு வெளியில் சுதந்திரமாக பறந்தால் என்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்போது எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஹவுஸ் அரெஸ்ட் தான். ஸோ வீடு ஸ்கூல் படிக்கிற வரலையும், அதுக்கப்புறம் வீடு காலேஜ் படிக்கிற வரலையும், காலேஜ்க்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அதுக்கப்புறமா தான் லவ் பண்ணோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண பிளேஸ்னால் எம்ஜிஎம். அதுக்கப்புறம் வந்து இந்த பிளேஸ்க்கு நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம். ஸோ நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷு வந்து ஃபுட்பாத் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்டோன்ஸ், ஐ மீன் முத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதோட ஒரிஜினல் முத்துலாம் வச்சுருந்தாங்க. அதில் நிறைய ஜுவல்லரிஸ்லாம் இருந்துச்சு. பட் அங்கே நான் வந்து உள்ள வீடியோ எடுக்கலை. ஏன்னா அங்கே அலோட் கிடையாது. ஒரு சிலது வெளியில் மட்டும் எடுத்திருப்பேன். ஒரு சிலது முத்து இருக்க எதுவுமே வீடியோஸ் எடுத்திருப்பேன். ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து முத்து வச்ச ரிங் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அப்போது ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த கிஃப்ட்னா அந்த ரிங் தான் சொல்லுவேன். அவ்வளோ ஸ்வீட்டாக க்யூட்டாக இருந்துச்சு அந்த ரிங்கு. ஸோ இப்போ வரைக்குமே நான் அதை ரொம்ப வந்து பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும், க்யூட்டாக இருக்கும், ரொம்ப குட்டியாக. அதில் இருக்க அந்த முத்து வந்து ரியல் முத்து. ஸோ அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலுக்கா இது ஃபுல்லாகவே முத்து தான். முத்துலேயே நிறைய வகைங்க இருந்துச்சு. ஸோ நம்ம நார்மலாக கேள்விப்படுறது முத்துன்றது, கடல் முத்துன்றது ஒரு ஒயிட் கலரில் இருக்கும், மணி மாதிரி இருக்கும், அப்படி தான் நமக்கு தெரியும். பட் அங்கே போனப்போ தான் தெரிஞ்சது, ஓ இவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சா முத்தில், சங்கில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு கடலே இருந்துச்சு, அந்த மாதிரி தான். கடலில் இருக்க எல்லாமே அதுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதில் நிறைய வந்து உள்ளே போனீங்கன்னா இன்னும் அதுக்கு அடுத்த கேம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஹாலிவுட்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது கூடலாம் நான் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பேன். அதை நான் அப்புறம் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் எல்லாமே இது பண்ணோம். இங்கே வந்து நாங்கள் வந்து அந்த ஃபிஷ்ஷு வந்து காலில் இருக்கிற எல்லாமே இது பண்ணும்பொழுது ஒரு மாதிரி கூசுகிற தன்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் ஒரு சாஃப்டாக நல்ல ஃபீல் இருந்துச்சு. அப்படியே நான் வச்சுருந்தேன். இவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, அதில் காலையே வைக்கலை. அதுக்கப்புறம் வற்புறுத்தி அவங்கள வச்சா அதுக்கப்புறமா ஓகே எனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு உள்ளே போகும்போதெல்லாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஹாப்பினஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்